நான்காவதாக நம்ம பார்க்கும் போது லூக்கா 24ஆம் அதிகாரம் 28 முதல் 31 வசனங்கள்ல வாசிக்க முடியும். இயேசுவோடு நடக்கிறவர்களும் அவரை வருந்தி அழைப்பவர்களோடும் வாசல்கள் திறக்கப்படும் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுது. ஒரு சமயம் இயேசுடைய சீசர்கள் நடந்து போறாங்க, 2 பேரு எம்மாவூருக்கு. அவங்க நடந்து பேசி கொண்டிருக்கும் போகும் பொழுதே அவங்க கூட இயேசு சுவாமி போறாரு. ஆனா அவங்க கூட இயேசு வருகிறார் என்பது அவங்க அறியாம, ஆனாலும் அவங்கள விட்டு அவர் கடந்து போகிறவர் போல காணப்படுகிறாரு. அப்போ அவங்க 2 சீசர்களும் கூப்பிடுறாங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சு, இரவு ஆயிடுச்சு, நீர் எங்க கூட இந்த இரவு வந்து தங்கிரோ அப்படின்னு சொல்லி அவங்க இயேசுவ அவங்களுக்கு அது இயேசுன்னு தெரியல, ஒரு மனுஷன் தான் கூட வாராரு அப்படின்னு நினைக்காங்க, வருந்தி அழைக்காங்க. அப்போ அவங்க கூட போய் இயேசு தங்குறாரு. இரவில போஜனம் பண்ணும்படி அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிச்சுட்டு அவங்க கண்களுக்கு முன்பதாகவே அவர் மறைந்து போன போதுதான் இயேசு என்பதை அறியும்படி அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ ஆண்டவர் இயேசுவோடு நடப்பவர்களுக்கும் வருந்தி அழைக்கும் பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்படும். நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டுட்டா நிறைய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 34, 36 வசனங்கள் என்ன சொல்லுது? ஒரு மனுஷனுடைய கண் தான் அவனுடைய சரீரத்துக்கு விளக்கா இருக்கிறது. அந்த கண் வெளிச்சமா இருந்தால் அவன் சரீரம் முழுதும் வெளிச்சமா இருக்கும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இவ்வளவு நாளும் நம்ம நிறைய ஜெபிக்கிறோம், ஆனா இயேசுவை உணர முடியாம இருக்குது. அவர் நான் என் கூட தான் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியாம இருக்குது. ஆனா சீசர்களுடைய வாழ்க்கையில அப்படிதான் இருந்துச்சு. இயேசு அவங்க கூட தான் போறாரு, ஆனா அவங்களால இயேசு தான் என் கூட வர்றாருன்னு அறிய முடியல. அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிச்சு கடந்து போகும் பொழுது கண்கள் திறக்கப்பட்ட போதுதான் இயேசு என்று அறிஞ்சு கொண்டாங்க. இதே போலதான் நம்முடைய கண்களும் திறக்கப்பட்டா இயேசு சுவாமியை நம்ம முகமுகமா தரிசிச்சிட்டோம்னா எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லையா? அப்ப இந்த கண் விளக்கு, இந்த கண் வெளிச்சமா இருந்துச்சுன்னா எவ்வளவு பிரகாசமா இருக்கும் இல்லையா? அப்ப இயேசுவை பார்க்க முடியாதபடிக்கு பிசாசு நம்முடைய கண்களை அடைச்சு வச்சிருப்பான், இயேசுவை பார்க்க கூடாது அப்படின்னு, அவருடைய பிரசன்ஸை உணரக்கூடாது, அவர் நம்ம கூட வந்து உறவாடுகிறத அவருடைய சத்தத்தை கூட நம்ம அறிய முடியாதபடிக்கு பிசாசு அடைச்சு வச்சிருப்பான். ஆனா நம்முடைய கண்களை இன்னைக்கு ஆண்டவர் திறக்க போகிறார். ஹல்லேலூயா. கண்களை பிசாசு அடைக்கணும்னு வச்சிருந்த அந்த அடைப்புகளை இயேசு இன்றைக்கு திறக்க போகிறார். அநேக காட்சிகளை நானும் நீங்களும் பார்க்க முடியும்.